எனக்கு ஆர்எஸ்எஸ் இயக்கம் எனக்கு அறிமுகமானது நான் ஆதித்தனார் கல்லூரியில் படிக்கிறப்போ. ஓகே. 81 84 அப்போது ஆதித்தனார் கல்லூரியில் படிக்கிறப்போ அந்த கடற்கரையில் எங்கள் கல்லூரி விடுதிக்கு பின்னால் தான் கடற்கரை இருக்கும். அங்கே தான் ஆர்எஸ்எஸ்டைய ஷாக்கா நடக்கும், மாணவர்களுக்கான ஷாக்கா வாரம் ஒரு முறை நடக்கும். பல பேர் கூட என்னை பற்றி சொல்கிறப்ப நீங்கள் நல்லா பேசுகிறீங்கன்னு சொல்லுவாங்க. நான் என்னை பேச்சாளர்னு சொல்கிறது நான் என்னை பற்றின ரொம்ப குறைஞ்சபட்ச ஒரு இதாக நினைப்பேன். நான் அது பெரிய மரியாதை இல்லை. பேச்சாளர், செயல் வீரர் என்று. கருத்தாளர். ஓகே. பேச்சாளர் வேற, கருத்தாளர் வேற. திண்டுக்கல் மாவட்டத்துக்கு காயிதே மில்லத்து மாவட்டம்னு பேர் வைக்க வேணும்னு அறிவித்தது எம்ஜிஆர் அவர்கள் தான். ஆனால் நாம் ஆர்எஸ்எஸ்லேருந்து இந்து முன்னணிலேருந்தெல்லாம் எம்ஜிஆர் அவர்களை சந்தித்தார் முதலமைச்சராக இருக்கிறப்போ. அப்போ காயிதே மில்லத்தை பற்றி எடுத்து சொன்னோம். அவர் முஸ்லீம் லீக்கோட தலைவருங்க. இந்தியாவுக்கு பாகிஸ்தான் பிரிவினை வேணும்னு கேட்ட கட்சியினுடைய தலைவராக இருந்தவர். அதனுடைய பிரிவு தான் இன்னைக்கு இருக்கிற இந்த தமிழ்நாடு அகில இந்திய முஸ்லீம் லீக்கெல்லாம். நீங்கள் அவர் பேரில் நாடே பிரிக்கணும்னு சொன்ன முஸ்லீம் லீக் தலைவர் பேரில் மாவட்டம் எப்படி வைப்பீங்க? அதுக்கப்புறம் அந்த ராம ஜென்ம பூமி ரொம்ப பீக். அப்பையும் கருணாநிதி தான் முதலமைச்சர். எப்படி இருக்கும் பாருங்கள். உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் முதலமைச்சர், தமிழ்நாட்டில் கருணாநிதி முதலமைச்சர். எப்படிங்க ராமர் கோயில் இயக்கம் எப்படி நடக்கும்? அவ்வளோ தடைகள், அவ்வளோ பிரச்சனைங்க. ஒரு 2 வருஷம் போச்சுன்னு வச்சுங்க. நாங்கள்லாம் கூட கொஞ்ச நாள் ஆர்எஸ்எஸ் இயக்கம் தடை செய்யப்பட்டதுனால கொஞ்ச நாள் அங்கிட்டெல்லாம் தலைமறைவாலாம் இருந்தோம். அரெஸ்ட் பண்ணுற வாய்ப்பு இருக்குன்னு. பட் பெரிய அளவில் இல கணேசன் இருக்கார்ல, அவர்கிட்ட நான் ஒரு நாள் கேட்டேன். நீங்கள் அவர் எமர்ஜென்சியில் தலைமறைவாக இருந்தவர். எப்படின்னா நீங்கள் தலைமறைவாக 2.5 வருஷம் எப்படி இருந்தீங்க, போலீஸில் சிக்காமல் எப்படி இருந்தீங்க அப்படி? ரொம்ப சிம்பிள்ப்பா, நான் அந்த கண்ணாடியை கழட்டிடுவேன். நான் கண்ணாடியை கழட்டிட்டேன்னா எனக்கும் கண்ணு தெரியாது, போலீஸ்காரனுக்கு கண்ணு தெரியாது. அவருக்கு இவன் தான் எலக்ட்ரேஷன் தெரியாது, எனக்கு இவன் தான் போலீஸ்காரன்னு தெரியாது. நாங்கள் மறுபடி போக வேண்டியதான் பாரு, நகைச்சுவையாக சொல்லுவார். நான் வாழ்க்கையில் முதல்ல வேலை செஞ்சது உங்களுக்கு தான், காங்கிரஸுக்கு தான் நான் வேலை செஞ்சுருக்கேன், பிஜேபி வேலை செய்யலை அப்படின்னு. அவர் பெரிய ஆச்சரியம். இன்னும் நல்ல ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய இந்த எக்ஸ்க்ளூசிவ் பாட்காஸ்ட்டில் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவருடைய முதல் பாட்காஸ்ட் இது. சார் வணக்கம். எங்களோட இந்த பாட்காஸ்ட்டில் என்னை கூப்பிட்டது ரொம்ப மகிழ்ச்சி சார். பலருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேசியவாதிகள் மனசில் ஒரு தனி இடத்தை பிடித்தவர் என்று தான் சொல்லணும். ஏனென்றால் உங்களுடைய பேச்சுகள் நிறைய இடத்துல வைரலாக போகிறது நானே பார்த்துருக்கேன். நான் சங்கியான கதை என்ற ஒரு சிறு குறிப்பு வரைக என்றால் உங்களுடைய ஜேர்னி எங்கேயும் தொடங்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்பீச்சில் ஆர்எஸ்எஸில் ஜில்லா காரியவாக இருந்திருக்கேன். ஸோ ஆர்எஸ்எஸில் நீங்கள் வகித்த பொறுப்புகள், பாஜகவில் வகித்த பொறுப்புகள்னு ஒரு சின்ன ஜேர்னியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கட்டாயம் சொல்லணும். ஏதாவது ஒரு இடத்துல பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க தங்களது பழைய அனுபவங்களை எப்படி வளர்ந்து வந்தாங்கன்றதை மக்கள்கிட்ட ஷேர் பண்ணி தான் ஆகணும். அதனால் இது ஒரு வாய்ப்பாக நினைத்து நான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெருமையாக பீற்றிக்கொள்வதற்கோ தம்பட்டம் அடித்துக்கொள்வதற்கோ என் வாழ்க்கையில் எதுவும் இல்லை. வாட் ஐ ஆம் டுடே இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஆர்எஸ்எஸ். 1985 நான் ஆர்எஸ்எஸ் இயக்கத்துக்கு சேர்ந்தேன், அறிமுகமானேன், பயிற்சியெல்லாம் முடித்தேன். அதுலேருந்து தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் பணிகள் பல ஆண்டுகள் செய்து கொண்டிருந்தேன். அதுலேருந்து அப்புறம் சுதேசி விழிப்புணர்வு இயக்கத்தில் பணியாற்ற சொல்லி என்னை ஆர்எஸ்எஸ் அமைப்பு கேட்டுக்கொண்ட போது அங்கே பணியாற்றினேன். 2016 நீங்கள் பிஜேபியில் சென்று வேலை செய்யணும்னு சொன்னதுனால பிஜேபிக்கு வந்தேன், அரசியலுக்கு வந்தேன். அதனால் ஒருவேளை நாளைக்கு நீங்கள் அரசியலில் இருக்க வேண்டாம், வேறு ஏதாவது ஒரு சேவை வேலையை எடுத்துக்கிட்டு செய்யுங்கன்னு சொன்னாங்கன்னா நான் அதையும் செய்வேன். அதனால் ஐ ஆம் அட் தி டிஸ்போசல் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். அமைப்பு என்ன சொல்கிறதோ, எதற்காக நாம் ஒரு கமிட்மெண்ட் வாழ்க்கையில் கொடுத்துட்டு வந்திருக்கோமோ அந்த கருத்துக்காக நான் வேலை செய்கிறேன். ஆர்எஸ்எஸ்ஸை கூட நான் இயக்கமாக பார்க்கல, அது ஒரு கருத்து. தேசம் சார்ந்தது, தேசியம் சார்ந்தது, இந்துத்துவா சார்ந்தது. அதற்கென்று நம் வாழ்நாளில் நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு கடப்பாட்டு உணர்ச்சின்னு சொல்லுவாங்கள்ல, கடமை உணர்ச்சின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அணுகுமுறை தான். எனக்கு ஆர்எஸ்எஸ் இயக்கம் எனக்கு அறிமுகமானது நான் ஆதித்தனார் கல்லூரியில் படிக்கிறப்போ. ஓகே. 81 84 அப்போது ஆதித்தனார் கல்லூரியில் படிக்கிறப்போ அந்த கடற்கரையில் எங்கள் கல்லூரி விடுதிக்கு பின்னால் தான் கடற்கரை இருக்கும். அங்கே தான் ஆர்எஸ்எஸ்டைய ஷாக்கா நடக்கும், மாணவர்களுக்கான ஷாக்கா வாரம் ஒரு முறை நடக்கும். மிலன் மாதிரி அது மிலன். அப்படி நடக்கும்போது நான் 1ஆம் ஆண்டு அங்கே சேர்ந்த உடனே நீங்கள் வாங்க ஆர்எஸ்எஸில் வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆர்எஸ்எஸ் அந்த வார்த்தை கூட நான் கேள்விப்பட்டதில்லை. 81 எனக்கு என்ன அப்போ தான் +2 முடிச்சுட்டு கல்லூரி போன காலம். நான் முதல்ல பார்த்த ஆர்எஸ்எஸ்லேயே முதல் வாரத்தில், அதுக்கு அடுத்த வாரத்திலே இல கணேசன் வந்தார். அந்த கடற்கரை ஷாக்கால் எல்லாம் வட்டமாக உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். ஒரு 10-20 மாணவர்கள் வருவாங்க, அவங்களோட உட்காந்து 1 மணி நேரம் உரையாடினார் இல கணேசன் அவர்கள். அதுலேயே எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் நான் அவரால் கவரப்பட்டு தான் நான் ஆர்எஸ்எஸ் இயக்கம் எனக்கு பிடித்தது. ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம்
மிக மிக பெரிய தலைவர்கள், அர்ப்பணிப்பு மனப்பான்மை உள்ளவங்க. இவங்களெல்லாம் வெறும் பேச்சாளர் எழுத்தாளர் கணக்கில் நீங்கள் வைக்கக்கூடாது. பல பேர் கூட என்னை பற்றி சொல்கிறப்ப நீங்கள் நல்லா பேசுகிறீங்கன்னு சொல்லுவாங்க. நான் என்னை பேச்சாளர்னு சொல்கிறத நான் என்னை பற்றின ரொம்ப குறைஞ்சபட்ச ஒரு இதாக நினைப்பேன். நான் அது பெரிய மரியாதை இல்லை. பேச்சாளர், செயல் வீரர் என்று. கருத்தாளர். ஓகே. பேச்சாளர் வேற, கருத்தாளர் வேற. இப்போ பேச்சாளர்னா இன்றைக்கி இந்த மேடையில் விவேகானந்தரை பற்றி பேசுங்கன்னா பேசுவாங்க, இன்னொரு மேடையில் ஈவேரா பற்றி பேசுங்கன்னா பேசுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க. அவங்க அந்த அவைக்கு எது சரியோ அதை பேசுவாங்க. நான் தவறு சொல்லவில்லை. உங்களுக்கு ஒரு கருத்தை உள்வாங்கி என்ன மாதிரி இப்போ எனக்கெல்லாம் என்னென்னா, என்னால் நீங்கள் அப்படி வேறு தலைப்புகளில் பேசுங்கன்னு சொல்லிலாம் என்னால் பேச முடியாது. நான் நம்புகிற கருத்து எதுவோ அதைத்தான் நான் பேச முடியும். அதனால் நான் என்னை கருத்தாளர் தான் சொல்லுவேனே தவிர, நான் நம்புகிறத நான் பேசுகிறேன், நான் நம்புகிறத எழுதுகிறேன், அவ்வளோதான். அப்படி தான் ஆர்எஸ்எஸ் அறிமுகம் ஆச்சு எனக்கு. பட் அப்போல்லாம் வெறும் அறிமுகம் தான். நான் ஆக்டிவிஸ்டாக ஆனது 85 தான். அப்போ ஸ்தானுமாலையன் அவர்கள் இப்போது விஸ்வ இந்து பரிஷத்தில் இருக்கிறார். அவர் அகில இந்திய அளவில் பொறுப்பில் இருக்கிறார். இப்போது அவர் தான் மதுரையினுடைய ஜில்லா பிரச்சாரக்காக இருந்தார் எங்கள் பகுதிக்கு. அவர் தான் எங்கள் வீட்டுக்கு வந்து, நீ ரொம்ப நாளாக சும்மா ஆர்எஸ்எஸ் பற்றி அறிமுகம் ஆச்சு, நான் குருஜி கோல்வல்கரை படிச்சிருக்கேன், விஜயபாரதம் படித்தேன், ஞானகங்கைன்னு ஒரு பெரிய புத்தகம் இருக்குது, அதுதான் கீதா ஆஃப் ஆர்எஸ்எஸ்ஸின் கீதைன்னு சொல்லுவோம். அதை சும்மா இதெல்லாம் வாசிச்சிருக்கேன்னு கதை சொல்லாத, எதாவது வேலை செய்ய அப்படின்னு சொல்லி என்னை பணியில் ஈடுபடுத்தினது அவர் தான், ஸ்தானுமாலையன் அவர்கள் தான். அப்புறம் வன்னியராஜன்ஜி, ராமகோபாலன், சூரியநாராயண் ராவ், அப்போது தேசிய அளவில் பெரிய தலைவராக இருந்தவர் சேஷாத்ரிஜின்னு சொல்லி ரொம்ப பெரிய அவுட்ஸ்டாண்டிங் ஸ்காலர் அவர். இப்படி பல பேர் என்னை உருவாக்கியிருக்கிறாங்க. அப்புறம் சுதேசி இயக்கத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஐயா குருமூர்த்தி அவர்கள், இப்போ துக்ளக்கில் ஆசிரியராக இருக்காங்களே, ஆடிட்டர் குருமூர்த்தின்னு சொல்லுவோம். அவரோட ஒரு 15 வருஷம் பயணம் பண்ணுகிற ஒரு வாய்ப்பு. அவரெல்லாம் ஒரு ஒன் மேன் யூனிவர்சிட்டி மாதிரி. அவரோட பயணம் செய்வதே ரொம்ப அவ்வளோ மகிழ்வான அனுபவமாக இருக்கும். இப்படி என்னை சுற்றி இருக்கிற எல்லார்ட்டிருந்து நான் ஏதோ கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஓகே. இவங்களெல்லாம் ஒரு ஸ்கூல் காலேஜ்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இவங்களுடைய காலேஜில் நான் கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான். நான் கடைசி இப்போ வரிசை மாணவனாக தான் இருந்திருக்கேனே தவிர பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. தி பெஸ்ட்டுன்னு நிறைய உருவாயிருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே நிறைய பேர் உருவாயிருக்கிறாங்க. எழுத்தாளராக இருக்காங்க, பேச்சாளராக இருக்காங்க, பல்வேறு துறைகளில் பணிபுரிகிறாங்க. ஆர்எஸ்எஸில் ஒரு பழக்கம் என்னென்னா, தன்னை பெருசாக வெளிப்படுத்திக்காமல் தான் சார்ந்த தத்துவத்தை முன்னிறுத்துகிற பழக்கம் ஆர்எஸ்எஸில் இருக்குது. அது இன்பார்ன் கேரக்டர். அப்படி தான் எல்லோரும் இருக்கிறாங்க. அது துரதிருஷ்டமாக இப்போ என்ன மாதிரி ஆட்கள் அரசியலில் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அரசியலில் ஒரு ஃபேஸ்லெஸ் லீடராக இருக்க முடியாது, முகம் தெரியாத தலைவராக இருக்க முடியாது. அப்புறம் அரசியல் இருக்கிற அர்த்தம் இல்லாமல் போகும். அதனால் எங்களுக்கு முகம் தெரியுது, அவ்வளோதான். அதனால் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. இன்னும் ஈவன் டுடே ஐ ஆம் லேர்னிங் ஃப்ரம் தெம். அப்படி தான் எனது ஆர்எஸ்எஸ் இருந்தது. இந்த ஆர்எஸ்எஸ் 80களில் இருந்ததற்கும் இப்போது இருப்பதற்கும் நீங்கள் என்ன வேறுபாடு பார்க்குறீங்க? ஆர்எஸ்எஸ் 80களில் தமிழ்நாட்டில் மட்டும் நான் குறிப்பாக இல்லை. ஆர்எஸ்எஸ் 1920களில் 25 ஆரம்பித்து இப்போ 100 வருஷம் ஆச்சு. 80களிலையும் அதே ஆர்எஸ்எஸ் தான், 2020களிலையும் அதே ஆர்எஸ்எஸ் தான். ஆனால் இந்த கான்டெக்ஸ்ட் மாறுது. ஆர்எஸ்எஸ் மாறலை, ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் மாறலை, கான்டெக்ஸ்ட் மாறுதில்லை. 80களில் இந்த நாட்டில் என்ன சூழல் இருந்தது, பிரிவினைவாதம் எப்படி இருந்தது, பயங்கரவாதம் எப்படி இருந்தது, 50களில் எப்படி இருந்தது, இப்போ 2020 எப்படி இருந்தது, இந்த நாட்டுக்கான இந்து தர்மத்துக்கான சவால்கள் எப்படியெல்லாம் வருது, மதமாற்றம் நடக்கிறதே கூட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் பின்பற்றின அந்த டெக்னிக்ஸை இப்போ அவங்க பின்பற்றுறதில்ல, வேறு வழிமுறைகளில் போகிறாங்க இல்லையா. அப்போ அந்த சூழல் மாறுது. சூழல் மாறும்போது ஆர்எஸ்எஸ் மாதிரி இயக்கங்களுடைய ஐடியாலஜி எப்பயும் மாறாது. நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிங்கன்னா சிலதெல்லாம் கான்ஸ்டன்ட்டு, சிலதெல்லாம் வேரியபிள்ஸ் வச்சுக்குவோம். நீங்கள் மேத்ஸில் அந்த கான்ஸ்டன்ட்டு வேரியபிள் இல்லாமல் மேத்ஸ் படிக்க முடியாது. அதில் எதெல்லாம் ஆர்எஸ்எஸில் ஐடியாலஜி கான்ஸ்டன்ட். ஓகே. இந்த ஐடியாலஜின்ற வார்த்தை கூட மக்கள் புரிதலுக்காக சொல்கிறேன். ஐடியாலஜிங்கிறதே இட்ஸ் எ வெஸ்டர்னைஸ்டு வேர்டு. அது வெஸ்டர்ன் இசம்லேருந்து வர்றது ஐடியாலஜி. நம்ம ஊரில் நம்ம அதை ஃபிலாசபின்னு சொல்லணும், தர்ஷன்ஸ் சொல்லணும். இந்த ஆர்எஸ்எஸோட ஃபிலாசபி மாறாது, மெத்தடாலஜி மாறிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்களா மிலன்னு சொன்னீங்க இல்லையா, இந்த மிலன்கிறது டாக்டர்ஜி ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கிறப்ப 1920 இந்த வார்த்தையே கிடையாது. ஷாக்காக தான் அப்போ தினசரி கூடுறது. இப்போ தினசரி சந்திக்கிறதுல நிறைய சிரமங்கள் இருக்குது, சவால்கள் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற பணிச்சூழலில் நேரமின்மை காரணமாக தினசரி 1 மணி நேரம் கொடுக்க முடியல அப்படிங்கிற நவீன உலகத்தின் தாக்குதல் இருக்கு இல்லையா. ஒரு சில ப்ரொஃபஷனல்ஸ் அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்போ வாரம் ஒரு தடவை கூடுங்க, மாதம் ஒரு தடவை கூடுங்க. நம்ம ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுவோம், ஹிந்து ஒற்றுமைக்கு கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் கிடையாது. யூ ஷுட் கம் அண்ட் மீட். ஒரு இடத்துல சந்திப்பதும், ஒன்றாக சிந்திப்பதும், ஒன்றாக சேர்ந்து பணிபுரிவதும் தான் ஆர்எஸ்எஸோட ஸ்டைல். அதுதான் டாக்டர்ஜி அதான் சொன்னார். என்ன செய்யணும்னாங்க, ஒன்றா சந்திங்க, சந்திச்சு என்ன செய்கிறது, நாட்டை பற்றி சிந்திச்சு என்ன செய்கிறது, ஏதாவது சேர்ந்து செயல்படுங்க, அவ்வளோதான்.
என்ன வேணாலும் செய்யலாம். ப்ளஸ் டூ படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஹிந்துத்துவா சித்தாந்தம் இதெல்லாம் எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாது எனக்கு 2 விஷயம் மனசுக்குள்ளே ஒரு தாக்கத்தை உருவாக்கின விஷயங்கள். ஒன்று, மீனாட்சிபுரம் மதம் மாற்றம். அப்போ நான் பள்ளி மாணவனாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன், அல்லது கல்லூரி வந்துட்டான்னு ஞாபகம் இல்லை எனக்கு. பாருங்க, அது பள்ளி மாணவன் தான். மீனாட்சிபுரம் மதம் மாற்றம்ன்றது எங்கள் ஊருக்கும் தென்காசிக்கும் ஒரு 150 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அது நிறையா, அது பெரிய அந்த காலத்தில் ஒரு சென்சேஷனல் இஷ்யூ அது. அப்போது பெரிய பெரிய சன்னியாசிகள், பத்திரிகையாளர்கள் எல்லாரும் கூட அவங்க மீனாட்சிபுரம் மத மாற்றத்தை பற்றி நிறைய எழுதுனதுங்கிறது ஒரு மனசுக்குள்ளே ஒரு தாக்கம். ஒரு ஹிந்துவாக அப்போ தான் எனக்கு ஃபீல் ஆச்சு ஃபஸ்ட் டைம். நம்ம இந்துவிலேருந்து இப்படிலாம் மத மாற்றம் நடக்குது, இது என்ன பிரச்சனை, நம்ம மதத்தில் என்ன கோளாறு, நம்ம தர்மத்தில் என்ன பிரச்சனைன்ற ஃபீல் அப்போ தான் வந்தது எனக்கு. 2வது, நான் கல்லூரியில் படிக்கிறப்ப மண்டைக்காடு கலவரம். அப்போ நான் திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்லூரியில் படித்ததுனால அந்த தென் மாவட்ட செய்திகள் நிறையா இங்கே வரும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்தால் கூட செய்திகள் தினசரி வந்துட்டு இருக்கும். அந்த செய்திகளுக்கு வாசிக்க அப்போல்லாம் தொலைக்காட்சியெல்லாம் கிடையாது. அது மனசில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். எங்கே பார்த்தாலும் கலவரம், தீ வைப்பு, அது இதுன்னு, அவன் அடித்தான்றதெல்லாம் அந்த இஷ்யூஸ், இதெல்லாம் ஏன் வருது, என்ன பிரச்சனை, அப்போ இதுக்கு என்ன தீர்வு, ஏன் இந்துக்கள் மேலே எவ்வளோ பெரிய ஒரு தாக்குதல் அறிவு ரீதியாக அவங்க மனசை காயப்படுத்துகிற மாதிரி, புண்படுத்துகிற மாதிரிலாம் இஷ்யூஸ் ஏன் நடத்துது, ஏன் அரசியல்வாதிகள் தான் பேசுகிறாங்க. அப்போ அதிர்ஷ்டவசமாக எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தார். அந்த கலவரத்தை மிக நேர்த்தியாக கையாண்டு இரு தரப்புலையும் அமைதி வருவதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஆனால் கூட அது ஒரு முறையான அமைதியாக 2 தரப்புக்குமே ஏதோ நீதி கிடைக்கிற மாதிரி அந்த இதை கொண்டு போனார். வேணுகோபால் கமிஷன் அமைச்சார். அப்போ தான் இந்து இயக்கங்களுக்கு ஒரு பெரிய மகத்தான தலைவர் கிடைச்சார், தானுலிங்க நாடார். ஐயா தானுலிங்க நாடாருடைய தலைமை கிடைச்சது ரொம்ப பெரிய ஒரு விசேஷம்னு வச்சுங்களேன், சிறப்பு இதில். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தினது. நாகர்கோயிலில் பெரிய இந்து எழுச்சி மாநாடு நடந்தது. அப்போ இப்போ பிரபல பாடலாசிரியர் இருந்தார் தெரியுமா, காமராசன். அந்த காமராசன் ஒரு காலத்தில் திராவிட இயக்கத்தை பற்றி எழுதிக்கிட்டு இருந்தவர். அந்த இதில் இந்து எழுச்சி மாநாட்டில் கவிதை வாசித்தார், பாடல் ஒரு கவிதை இந்து ஒற்றுமையை பற்றி கவிதை வாசித்தார் காமராசன். கடைசி காலத்தில் அவர் ஒரு ஹிந்து அபிமானியாக தான் இருந்தார். அப்படி நிறைய மாற்றங்கள் அந்த 80களில். அது அப்போ தான் அந்த ஜனதா கட்சியெல்லாம் ஆட்சி இழந்து பாரதிய ஜனதா கட்சின்ற ஒரு கட்சி தோன்றிய ஒரு காலகட்டம். அந்த 80ல் தான் பிஜேபி தோன்றியது. அதனால் அந்த கட்சிக்கு ஒரு வேகம் இந்தியா முழுக்க இருக்கணுன்ற அந்த வேகம் இருந்த காலகட்டம். அத்வானி, வாஜ்பாய் மாதிரி தலைவர்கள் இருந்த காலகட்டம். இந்து முன்னணி இயக்கம் அப்போ தான் ஆரம்பிக்கப்பட்டது. ராமகோபாலன் மாதிரியான ஒரு தபஸ்வி, ஒரு மகான்களுடைய வழிகாட்டுதலில் இந்து முன்னணி வேகமாக செயல்பட்டது. அப்போது எங்கே பார்த்தாலும் ஒரு இந்து எழுச்சி இருக்கும். இந்த இந்து வாக்கு வங்கின்ற வார்த்தையை உருவாக்குனதே ஐயா தானுலிங்க நாடார் தான். 84 சட்டமன்ற தேர்தலில் மதுரையில் தான் முதல்ல அதை பேசினார். இந்து வாக்கு வங்கி உருவாகணும், இந்து ஓட் பேங்க் உருவாகணும் அப்படின்னு பேச ஆரம்பித்தார். இப்படி ஒரு 80ஸில் ஒரு பெரிய இந்து எழுச்சி இருந்தது. 90ஸில் இந்து இயக்கங்கள் மீது தாக்குதல் அதிகமாக இருந்தது. ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ் பாம் பிளாஸ்டில் தெரியும் உங்களுக்கு, பெரிய கொடூரம். அதுக்கு அடுத்த ஆண்டே இந்து முன்னணி அலுவலகத்து மேலே குண்டு வெடிப்பு நடந்தது. நிறைய ஆர்எஸ்எஸ், பிஜேபி, இந்து முன்னணி, விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் குறிவைத்து தாக்கப்பட்டு கொல்லப்பட்டாங்க. ரமேஷ், நிறைய நீங்கள் மதுரையிலேயே காளிதாஸ், ராஜகோபாலன் இந்து முன்னணி தலைவராக இருந்தவங்க. அப்புறம் பேராசிரியர் KR பரமசிவம். திருச்சிக்கு வந்தீங்கன்னா டாக்டர் ஸ்ரீதர். சேலத்தில் ஆடிட்டர் ரமேஷ். ராமகோபாலன். வேலூரில் வெள்ளையப்பன். வேலூரில் அரவிந்த் ரெட்டின்னு ஒருத்தர். சென்னையில் அந்த மாதிரி இப்படி பல இடங்களில் பரவலாக. ராமநாதபுரத்தில் குப்புராம், அவர் மேலே தாக்குதல். தெய்வாதீனமாக அவர் உயிர் பிழைத்து கொண்டார் அதிர்ஷ்டவசமாக, கடவுள் அருள் அது. அப்படி எல்லா இடங்களையும் தாக்குதல் நடத்த ஆரம்பித்தாங்க. 90ஸினுடைய ட்ரெண்ட் அதுதான். கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு சம்பவம் இதெல்லாம் ஆரம்பிச்சது. இது எப்போ இதெல்லாம் பெரிய லெவல் நோக்கி போய் இப்போ நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரானதுக்கப்புறம் தான் நாட்டில் இந்த மாதிரியான தனிநபர் தாக்குதல், பெரிய கலவரங்கள், குண்டு வெடிப்பு சம்பவங்கள்லாம் பெருமளவு கட்டுக்குள்ளே வந்திருக்கு. இன்றைக்கி அந்த அபாயம் முற்றிலும் நீங்கிருச்சு நான் சொல்ல மாட்டேன். பெருமளவு கட்டுக்குள்ளே கொண்டு வந்தது மோடி அவர்கள் பிரதமராக வந்ததுக்கு அப்புறம் தான். அது மாதிரி ஆர்எஸ்எஸ், அதனுடைய இயக்கங்கள், அதனுடைய வளர்ச்சி இதெல்லாம் ரொம்ப ஃபினாமினல், ரொம்ப பிரம்மாண்டமாக வளர்ந்துட்டுருக்கு. தினசரி ஷாக்கா மாத்திரம் ஆர்எஸ்எஸ்னுடைய வளர்ச்சிக்கான அடையாளம் இல்லை, அறிகுறி இல்லை. அது அந்த கணக்கு வைத்தா கூட பெரிய வெற்றி தான். ஆனால் அதை தாண்டி பரிவார்னு சொல்கிறோம்ல, ஆர்எஸ்எஸ் அஃபிலியேட்டட் ஆர்கனைசேஷன்ஸ். குருஜி என்ன சொல்லுவார்னா, ஆர்எஸ்எஸ் எதுவும் செய்யாது, பட் சுயம் சேவக் எல்லாம் செய்வாங்க. இதுதான் ஆர்எஸ்எஸை பற்றின பாடம். ஆர்எஸ்எஸ் இட் இஸ் மேன் மேக்கிங் இண்டஸ்ட்ரி மாதிரி வச்சுங்களேன். அது ஒரு இயக்கமாக உருவாக்கிட்டு இருக்கிறது தான். இது ஒரு பவர் ஜெனரேஷன் ஹவுஸ். இப்போ மேட்டூரில் நீர் மின்சாரம் தயாரிக்கிறாங்கல்ல, இப்போ நெய்வேலியில் மின்சாரம் தயாரிக்கிறாங்க, அனல் மின்சாரம் தயாரிக்கிறாங்க. அது மாதிரி இது பவர் ஜெனரேட்டிங் ஹவுஸ். அந்த பவர் எல்லாத்துலேயும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும்ல.
இல்லையா? ஒரே எலக்ட்ரிசிட்டி என்ன செய்யுது? ஃபேனை சுற்ற வச்சுது, ஏசியை கூலாக்குது, இன்னொரு இடத்துல அதே மின்சாரம் வந்து ஹீட்டரை வந்து சூடாக்குது, ஃப்ரிட்ஜை கூலாக வச்சுருக்கு. இப்படி எல்லா விதமான ஃபங்க்ஷன் செய்கிற மாதிரி ஆர்எஸ்எஸ் சுயம் சேவர்கள் சமுதாயத்தின் அனைத்து துறைகளிலும் போவாங்க. அவங்க அந்த இடத்துல தேசிய உணர்வை உருவாக்குவாங்க, நாட்டுப்பற்ற அந்த அந்த ஃபீல்டில் கொண்டு வருவாங்க, நாட்டுக்கான சிந்தனையை அந்த குறிப்பிட்ட துறையில் உருவாக்குவாங்க. இதுதான் கான்செப்ட். இதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆர்எஸ்எஸ் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு, நிறைய பேரை உருவாக்கியிருக்கிறாங்க. இப்போ தத்தோபன் தெங்கடின்னு ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு பெரிய ஐடியலாக இருந்தார். அவர் தான் பிஎம்எஸ், கிசான் சங்கம், சுதேசி எல்லா இயக்கத்தையும் ஆரம்பித்தவர். அவர் வந்து 89 டாக்டர் ஜி ஆர்எஸ்எஸ்னுடைய நிறுவனர் அவருடைய நூற்றாண்டு விழாவில் ஒரு கருத்து சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, 1889 தான் ஜவஹர்லால் நேரு பிறந்தார், 1889 தான் டாக்டர் ஹெட்கேவாரும் பிறந்தார். ஏதோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஒரு வருஷம் இருக்குன்னு வச்சுங்க. ஜவஹர்லால் வந்து புகழின் உச்சிக்கே போனார், 17 வருஷம் பிரதமராக இருந்தார். கிட்டத்தட்ட அந்த காலத்தில் வந்து உலக அளவில் பேசப்படுகிற தலைவராக ஜவஹர்லால் நேரு இருந்தார். நான் அலைடு மூமெண்ட், கூட்டு சேரா இயக்கம் அதெல்லாம் ஆரம்பித்து பஞ்சஷீல் ஏதோ பேசிக்கிட்டு அதில் எல்லாத்துலேயும் அவர் ஃபெயிலியர்னா கூட பட் பேசப்படுகிற ஒரு தலைவராக ஜவஹர்லால் நேரு இருந்தார். இன்றைக்கி அவருடைய நூற்றாண்டு விழா 1989 நடக்குது. இன்றைக்கி ஜவஹர்லால் நேருடைய கொள்கைக்காக நான் வாழ்கிறேன், அவருடைய கொள்கைக்காக நான் வாழ்நாள் முழுக்க அர்ப்பணிக்க தயாராக இருக்கேன், நான் முழு வாழ்க்கையுமே தியாகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி முன் வருகிற ஒரு இளைஞன் கூட இந்தியாவில் இல்லைன்னு சொன்னார். உண்மை தானே அது? புகழில் உச்சி, 17 வருஷம் பிரதமர், அவரளவுக்கு மேலே போனவங்க யாரும் இல்லை, உச்சத்துக்கு போனவங்க யாரும் இல்லை. பட் அவருடைய கொள்கையெல்லாம் பெரிய இசம்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஜனநாயக சோசியலிசம்னு சொல்லுவாங்க, நெஹ்ருவியன் தாட்ஸ்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் உள்வாங்கி கொண்டு நான் வேலை செய்ய வர்றேன். இன்றைக்கி நேருவனுடைய கொள்கையில் இந்தியாவுக்குள்ளே கொண்டு போகணுன்னு வேலை செய்ய ஒருத்தர் கூட இல்லை. பட் டாக்டர் ஜி 1925 ஆர்எஸ் ஆரம்பித்தவர், அந்த காலத்தில் மெடிக்கல் டாக்டர். அவர் கல்கத்தாவில் போய் படிச்சுட்டு வந்தார். நாக்பூரில் பிறந்தவர், கல்கத்தாவில் போய் மெடிசின் படித்தார். அவர் வாழ்கிற காலத்துலேயும் சரி, அவர் இறந்து விடுற காலங்கள்லையும் சரி, பெரிய உலக புகழ் கிடையாது, தேசிய அளவில் புகழ் பெற்றவர் கிடையாது, உள்ளூர்லேயே கூட அவரை யாருக்கு தெரியும்னு தெரியாது. பட் இன்றைக்கி அவர் ஆரம்பித்த அந்த ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் இயக்கம் இருக்கே இன்றைக்கி உலகமெல்லாம் தெரியும். அதே நூற்றாண்டு உள்ள 1989 டாக்டர்ஜிக்கு நூற்றாண்டில் கொண்டாடுறப்போ, நான் அந்த டாக்டர்ஜியினுடைய கொள்கைக்காக நான் வாழ்கிறேன், அதற்காக நான் சாகவும் தயாராக இருக்கேன், என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவன் சொல்லி இந்தியாவில் வேலை செய்கிறவங்க ஆயிரக்கணக்கில் இருக்காங்களா, லட்சக்கணக்கில் இருக்காங்கன்னு தத்தோபன் தேங்கடிச்சு ஒரு நிகழ்ச்சியில் சொன்னார். அப்போ வாழுகிற காலத்தில் நம்ம பாப்புலாரிட்டி எங்கே இருக்குன்றது முக்கியம் இல்லை, வாழ்ந்து மறைந்த பிறகு நமது ஃபிலாசபியை எவ்வளோ பேர் கையாளுறாங்க, எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வள்ளுவர் ஒரு குறள் சொல்வார்ல, தக்கார் தகவிலார் என்பது அவரவர்தம் எச்சத்தால் காணப்படும். எச்சம்னா என்ன அர்த்தம்னா மிச்சம்னு அர்த்தம். ஒருத்தர் சரியான நபரா, அவர் வாழ்ந்த வாழ்க்கை சரியானதா இல்லையான்றத அவர் எத்தகைய நிறுவனங்களை விட்டு சென்றார், எத்தகைய மனிதர்களை விட்டு சென்றார், எத்தகைய சிந்தனைகளை கருத்துக்களை விட்டு சென்றார், இன்றைக்கி அதெல்லாம் எப்படி பொருத்தமாக இருக்குது என்பதை பொறுத்து தான் ஒரு மனுஷன் தக்காரா தகவலாரான்னு முடிவு செய்யணும். அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்ஸை விட்டுட்டு 1940 போயிட்டார் டாக்டர்ஜி. இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் இயக்கத்துக்கு 100 வருஷம். ஸ்டில் இட் இஸ் ரெலவெண்ட், ஸ்டில் இட் இஸ் வைப்ரண்ட். இன்றைக்கி உலகமெல்லாம் பேசப்படுகிற இயக்கமாக இருக்குன்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிப்பார். பொதுவாகவே இந்த சங்க பரிவார அமைப்புகளில் பணியாற்றவர்களுக்கு நிறையா நீங்கா நினைவுகள் இருக்கும், ரொம்ப எவர்கிரீன் மெமரிஸாக. முக்கிய சிக்ஷக்காக இருந்த போதும் சரி, இல்லைனா மற்ற பொறுப்புகள் வகித்த போதும் உங்களுக்கு டக்குன்னு நினைவுக்கு வரக்கூடிய ஒரு சம்பவங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நிறைய சொல்லலாம். இப்போ நான் வந்து 85-87 திருமங்கலம்னு எனக்கு சொந்த ஊரை தான், கல்லுப்பட்டி. அதனால் திருமங்கலம் தாலுகா காரியாவாக இருந்தேன். அப்போ வந்து எனக்கு பெருசாக ஒரு மெமரபிள் ஈவெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு பெருசாக இல்லை. ஏன்னா அந்த அடிப்படை வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த காலகட்டம் அது. ஷாக்கா போகிறது, சங்கியா பார்க்குறது, நிகழ்ச்சி நடத்துறது, இதெல்லாம் இந்த மாதிரி வார்த்தைகள் ஆல் இண்டியா அளவில் பயன்படுத்துறதுனால அதெல்லாம் சமஸ்கிருதத்தில் இருக்குன்னு வச்சுங்க. இந்த ஷாக்கா, சாங்கிக்கு, சங்கியான்றதெல்லாம் நீங்கள் நாக்பூரில் சொன்னாலும் தெரியும், கல்கத்தாவில் சொன்னாலும் தெரியும், ஜம்முவில் சொன்னாலும் தெரியும். அதனால் அந்த பொதுவான வார்த்தைகளை மட்டும் பொதுவாக பயன்படுத்துவோம். மற்றபடி எல்லா வார்த்தைகள் வந்து தமிழில் இருக்கும். 99 தமிழில் இருக்கும். 1% வார்த்தைகள் மாத்திரம் காமன் வேர்ட்ஸ் இருக்கும், அது மட்டும் சமஸ்கிருதத்தில் இருக்கும். கட்டளைகள் உட்பட கட்டளைகளும் காமன் வேர்ட்ஸ் தான் இல்லைங்களா? அதனால் அது வந்து சமஸ்கிருதத்தில் இருக்கும், எல்லா மொழியும் அதில் வரும். இப்போ 87 திண்டுக்கல் ஜில்லா காரியவான்னு சொல்லுவோம். நம்ம ஜில்லா காரியவானா டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி. அப்போ எனக்கு நிறைய அனுபவங்கள் கிடச்சிது. ஏன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டே எப்போயுமே ஒரு ஹிந்துத்துவ மைண்டு ஸ்பிரிட் உள்ள ஒரு இடம்.
நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அங்கே. ஏன்னா ஒரு பக்கம் முஸ்லீம்கள் அதிகமாக இருப்பாங்க, கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க. அன்றாட வாழ்க்கையிலே கூட அவங்களுக்கு தொழில் ரீதியாக, வர்த்தக ரீதியாக, கல்வி ரீதியாக, சமூக சூழல் ரீதியாக கூட சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதில் அது அரசியல்வாதிகளை எப்படி ஊதி பெருசாக்குவாங்க, அது திமுக அதை எப்படி வளர்த்தெடுக்கும்னு உங்களுக்கு தெரியும். வாக்கு வங்கி உருவாக்குற அரசியல் திமுகவில். அதனால் அதில் பெரிய பிரச்சனை இருந்தது. அதில் திண்டுக்கல்லில் பெரிய பிரச்சனையாக இருந்தது வந்து அந்த மாவட்டத்துக்கு காயிதே மில்லத்து பேர் வச்சது. அஃப்கோர்ஸ் அதை அறிவித்தவர் எம்ஜிஆர் தான். சட்டமன்றத்தில் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு காயிதே மில்லத்து மாவட்டம்னு பேர் வைக்கணும்னு அறிவித்தது எம்ஜிஆர் அவர்கள் தான். ஆனால் நாம் ஆர்எஸ்எஸ்லேருந்து இந்து முன்னிலேருந்தெல்லாம் எம்ஜிஆர் அவர்களை சந்தித்தோம் முதலமைச்சராக இருக்கிறப்ப. அப்போ காயிதே மில்லத்தை பற்றி எடுத்து சொன்னோம். அவர் முஸ்லீம் லீக்கோட தலைவருங்க. இந்தியாவுக்கு பாகிஸ்தான் பிரிவினை வேணும்னு கேட்ட கட்சியினுடைய தலைவராக இருந்தவர். அதனுடைய பிரிவு தான் இன்றைக்கி இருக்கிற இந்த தமிழ்நாடு அகில இந்திய முஸ்லீம் லீக்கெல்லாம். நீங்கள் அவர் பேரில் நாடே பிரிக்கணும்னு சொன்ன முஸ்லீம் லீக் தலைவர் பேரில் மாவட்டம் எப்படி வைப்பீங்க? இது வந்து சரியான முன்னுதாரணமாக இருக்காது. அப்படிலாம் சொல்லும்போது எம்ஜிஆர் புரிஞ்சுக்கிட்டார். எம்ஜிஆர்ட்ட ஒரு விஷயம் என்னென்னா, அவருடைய சிறு சிறு குறைகளை விமர்சனம் பண்ணி சுட்டி காட்டும்போது அதை உணர்ந்து கொள்வார். அவர் தன்னை சரி செய்து கொள்வார். எனக்கு இவ்வளோ விஷயம் தெரியாது, ஒரு இஸ்லாமிய தலைவர், அதனால் சொன்னேன், எனக்கு இவ்வளோ பின்னணி தெரியாது அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட்டார் அவர். அப்போ நாம் சொன்னோம், வேறு முஸ்லீம் தலைவர் பேரில் தான் வைக்கணும்னா எவ்வளோ முஸ்லீம் பேரில் வைக்கலாம். நாங்கள் இஸ்லாம்ங்கிறதுனால எதிர்க்கலை, நாங்கள் காயிதே மில்லத்துன்றதுனால எதிர்க்கிறோம், அதை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஒன்று பண்ணுவோம். அந்த மாவட்டம் பேர் அப்படி அறிவிப்பாக இருக்கட்டும், அதை வித்ட்ரா பண்ண வேண்டாம், ஆனால் அதை கண்டுக்காக விட்டுறேன் நான் சொன்னார். அதை கடைசியாக வச்சுக்கிறேன் அந்த மாவட்டத்தை, நான் இப்போக்குள்ளே அவங்க திண்டுக்கல் பக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா 87 அவர் காலமாயிட்டார். இதெல்லாம் தான் ஆர்எஸ்எஸ்னுடைய பணிகள் என்று. ஆமாம், அடிப்படையாக ஒரு மாற்றம்னா வெளியில் தெரியாது, ஆனால் பணிகள் நடந்துக்கிட்டே இருக்கும் என்று. அதே மாதிரி 89 கலைஞர் முதல்வர் ஆனவுடனே அதை காயிதே மில்லத் மாவட்டம் பேர் வச்சார். அறிவிச்சது எம்ஜிஆராக இருக்கலாம், ஆனால் அந்த தவறு என்று அவர் தெரிந்து கொண்ட பின் அதை தாமதப்படுத்தினார். ஆனால் எம்ஜிஆர் போயினதுக்கப்புறம் கலைஞர் முதலமைச்சர் ஆனோடனே அவர் செய்த முதல் பணிகளில் ஒன்று காயிதே மில்லத்துன்னு வச்சார். மாவட்டமே கொதிச்சிருச்சேன், யாருமே ஏற்றுக்கல. திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு பிரச்சனை சொல்கிறேன் கேளுங்க. மதமாற்றத்தை பெரிதாக செய்து, ஆனால் வெளி தோற்றத்தில் தங்களை சேரிட்டி பண்ணுற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருந்த மதர் தெரசா பேரை திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் யூனிவர்சிட்டிக்கு மதர் தெரசா பேர் வச்சாங்க. கொடைக்கானலில் உள்ள கோஹினூர் மாளிகைன்னு இருக்குது. அங்கே ஷேக் அப்துல்லாவை பல ஆண்டுகள் தேச துரோக வழக்குக்காக சிறை வச்சிருந்தார் ஜவஹர்லால் நேரு. காஷ்மீரில் பிறந்த ஷேக் அப்துல்லா அங்கே தலைவராக இருந்தவர். அவர் மேலே கேஸ் என்ன? தேச துரோக வழக்கு, சதி வழக்கு. அதனால் இங்கே வந்து ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி வச்சு கோஹினூர் மாளிகையில் வச்சுருந்தாங்க. அவங்க அதுக்கு ஷேக் அப்துல்லா பங்களா மாளிகைன்னு பேரை மாற்றினாங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு பக்கம் மதர் தெரசா யூனிவர்சிட்டிங்கிறது, ஒரு பக்கம் ஷேக் அப்துல்லா மாளிகைன்னு சொல்கிறது, இன்னொரு பக்கம் காயிதே மில்லத்து மாவட்டம்ங்கிறது, ஒட்டுமொத்த மாவட்டமே கொதிச்சிட்டாங்க. இதில் மதர் தெரசா பற்றி நம்ம சொல்லும்போது மாத்திரம் பொதுமக்களில் கொஞ்சம் அதை ஏற்றுக்கொள்ள தயக்கம் இருந்தது. ஏன்னா அவங்க ஒரு சேவை செய்கிறாங்கன்ற இமேஜ் பெருசாக பரவி, அதுக்கு பின்னால் உள்ள அந்த கன்வர்ஷன் ஆங்கிள் பெருசாக யாரும் பேசாதனால அவங்க ஒரு விமர்சன போகிற பார்வைக்குள்ளே வரல. அதனால் நாங்களும் அதை அதிகமாக வலியுறுத்தவில்லைன்னு வச்சுங்க. பட் ஷேக் அப்துல்லா மாளிகை இன்னைக்கு ஷேக் அப்துல்லா மாளிகை தான் அது. நீ கொடைக்கானல் போனீங்கன்னா ஷேக் அப்துல்லா மாளிகைன்னு தான் பேர் போட்டிருக்கான். அது எப்படி? இப்போ ஆர் ராசாவை 2G வழக்கில் திகார் ஜெயிலில் வச்சுருந்தாங்க, நாளைக்கு ஆர் ராஜா ஜெயில்னு அதை பேரை மாற்றிடலாமா? ஒரு குற்றம் சாட்டப்பட்டு அரசாங்கம் குற்றவாளியாக ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருந்தா அவங்க ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த பேர்லேயே அந்த வைப்போம்னா அது எப்படி? வீர சாவர்கர் இருந்த சிறைக்கு அந்தமான் செல்லுலார் ஜெயிலுக்கு சாவர்கர் பேர் வச்சு அர்த்தம் இருக்குது. ஏன்னா அவர் தேச தியாகி, அவர் தேச துரோகி இல்லை. தேச விடுதலைக்காக அவர் வெள்ளைக்காரன் இன்னொரு நாட்டினுடைய காலனி ஆட்சி அவரை சிறை வைத்தது. நீங்கள் ஷேக் அப்துல்லா அப்படி வச்சுக்கிற என்ன அர்த்தம்? அப்போ எந்த அரசியல் புரிதலுமே இல்லாத இடத்துல பெரிய எழுச்சி வந்தது, போராட்டம் வந்தது காயிதே மில்லத். அதில் நிறைய அனுபவம் கிடைச்சது. துரதிருஷ்டவசமாக சில கொலைகள்லாம் கூட நடந்தது. அந்த சமயங்கள் எல்லாம் சின்னாலப்பட்டி நாகராஜன் கொலை செய்யப்பட்டார், இந்து முன்னணியோட தொண்டர், அவர் கொலை செய்யப்பட்டார். இப்படி போச்சுன்னு வச்சுங்க. கடைசியாக ஒட்டுமொத்தமாக எல்லா மாவட்டங்களுக்கும் பேர் எடுத்துட்டார் கருணாநிதி. தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களுக்கும் பேர் எடுத்தாச்சு. டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு வச்ச பேர்லாம் எடுத்தாச்சு. எல்லாமே அந்தந்த மாவட்ட தலைநகர் பேரில் அழைக்கப்படும்னு இந்த வச்சா குடுமி சிறச்சா மொட்டைன்னு சொல்லுவாங்களே, அதுமாரி அந்த அணுகுமுறையில் போயிட்டாங்க. தமிழ்நாட்டில் வந்து மாவட்டங்களுக்கு, போக்குவரத்து கழகங்களுக்கு தலைவர்கள் பேர் வைக்கிறதுங்கிறது ஒரு கசப்பான அனுபவத்தை தான் கொடுத்துருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதனால் அது நிறுத்திட்டாங்க. இனிமேல் யாரும் அதை செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு அனுபவம். அதுக்கப்புறம் அந்த ராம ஜென்மபூமி ரொம்ப பீக். அப்பையும் கருணாநிதி தான் முதலமைச்சர். எப்படி இருக்கும் பாருங்கள். உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் முதலமைச்சர், தமிழ்நாட்டில் கருணாநிதி முதலமைச்சர். எப்படிங்க ராமர் கோயில் இயக்கம் எப்படி நடக்கும்? அவ்வளோ தடைகள்,
அவ்வளோ பிரச்சனைங்க. ராம்சிலா பூஜைன்னு செங்கல் வைத்து கொண்டு ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் ஒரு செங்கலுக்கு அந்த கிராம மக்களே பூஜை செய்து அயோத்திக்கு அனுப்பிச்சாங்க. அதையெல்லாம் காவல்துறை எந்த அளவு அதை தடுக்கணுமோ, திமுக அரசாங்கம் எந்த அளவு பிரச்சனை பண்ணணுமோ எல்லாமே பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. இத்தனைக்கும் மத்தியில் ஆட்சியில் இருந்தது விபி சிங் இருக்கும்போது ஐக்கிய முன்னணி அதில் திமுக அங்கம் வகிக்குது. ஒரு எம்பி கூட இல்லாமல் முரசொலி மாற மந்திரியாக இருந்தார், ஒரு எம்பி கூட இல்லை. பிஜேபியும் விபி சிங்குக்கு ஆதரவு, ஐக்கிய முன்னணி ஆதரவு தான். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு எதிர்ப்பு. அப்படி ஒரு நிலைமை வந்து நீங்கள் உருவாச்சு. அதுலேயும் நிறைய அனுபவங்கள் கிடச்சிதுங்க. இந்த ராமஜென்ம மூமெண்ட்லேயுமே பெரிய அனுபவம். அப்புறம் 92 பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட போது நிறைய ஆர்எஸ்எஸ் இயக்கம் தடை செஞ்சார் நரசிம்மராவ், புரியுதுங்களா? இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ராமஜென்ம பூமி இயக்கத்தில் அந்த கரசேவையில் பாபரி மஸ்ஜித் டெமாலிஷன் நடக்குது. அது யார் காரணம் என்ன, அது அப்புறம் பண்ணிக்கலாம். உத்தரப்பிரதேச அரசாங்கம் நரசிம்மராவ் கலைக்கிறார். ஏதோ ஒரு நியாயம் இருக்குன்னு கூட வச்சுங்களேன். ஒரு பெரிய விஷயத்தை அரசாங்கம் தவறிடுச்சு, லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷனை வந்து மெயின்டைன் பண்ணல, கைது பண்ணணும், இது கலைச்சிடணும்னு சொல்லியாச்சு. ராஜஸ்தானில் ஏன் கலைச்சாங்க? மத்திய பிரதேசில் ஏன் பிஜேபி ஆட்சியை கலைச்சாங்க? பிஜேபி ரூலிங் ஸ்டேட்டெல்லாம் கலைச்சார் நரசிம்மராவ். எவ்வளோ பெரிய துரோகம் பாருங்கள் காங்கிரஸ் செய்தது, எவ்வளோ பெரிய ஜனநாயக படுகொலை பாருங்கள். மர்டர் ஆன் டெமோக்ரஸி. வைகோ இப்போ பேசுகிறாரு மர்டர் ஆன் டெமோக்ரஸி, அப்போ கத்துனாரா வைகோ மர்டர் ஆன் டெமோக்ரஸின்னு? உத்தரப்பிரதேசத்தில் லா அண்ட் ஆர்டர்னா ஊபி கவர்மெண்ட்டு தான் கலைக்கணும். ராஜஸ்தானே மத்திய பிரதேசம் ஏன் கலைச்சாங்க? மறுபடியும் ஒரு எழுச்சி வரத்தானே செய்யும், ஒரு ப்ரொவகேஷன் வரத்தானே செய்யும். அப்படி அந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் அதை வேலை செஞ்சோம். அது ஒரு 2 வருஷம் போச்சுன்னு வச்சுங்க. நாங்கள்லாம் கூட கொஞ்ச நாள் ஆர்எஸ்எஸ் இயக்கம் தடை செய்யப்பட்டதுனால கொஞ்ச நாள் அங்கிட்டலாம் தலைமறைவாலாம் இருந்தோம். அரெஸ்ட் பண்ணுற வாய்ப்பு இருக்குன்னு. பட் பெரிய அளவில் 47 வந்த மாதிரியான தடை, 75 எமர்ஜென்சியில் வந்த மாதிரி தடை இப்போ இல்லை. ஒரு நாம்கிவாஸ் தடையாக தான் நரசிம்மராவ் பண்ணார். ஏன்னா அதை தாண்டி ஆர்எஸ்எஸ் தடை பண்ண முடியாதுன்னு அவருக்கு தெரியும். ஆர்எஸ்எஸ் இன்றைக்கி கூட நான் சவால் விட்டே சொல்ல முடியும். நாளைக்கு வந்து பிஜேபி இல்லாத ஒரு அரசாங்கம் மத்தியில் அமைஞ்சால் கூட வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அமைஞ்சால் கூட ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன், இந்த ஆர்எஸ்எஸ் தடை செய்ய முடியாது. இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய செயல்முறைகள் அப்படிப்பட்ட செயல்முறை. மற்ற இயக்கங்களுடைய செயல்முறைக்கும் ஆர்எஸ்எஸோட செயல்முறை 4 பேர் சேர்ந்து விளையாடுறாங்க, அதை எப்படி தடை செய்வீங்க? அப்படி இல்லை. இப்போ உதாரணமாக மாலிகாஃபூர் வந்து மீனாட்சி கோயில் இடிச்சார்ல, அதே மாலிகாஃபூர் ஆயிரக்கணக்கான குலதெய்வம் கோயில்கள் இடிச்சிருக்க முடியுமா? கிராமத்துக்கு குலதெய்வம் கோயில், காவல் தெய்வம் கோயில், கிராம கோவில், எல்லை அம்மன், எல்லை சாமிகள், காவல் தெய்வங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா ஹைலி டீசென்ட்ரலைஸ்டு. ஆர்எஸ்எஸ் உடைய வேலை முறையே ஹைலி டீசென்ட்ரலைஸ்டு. இது ஒரு சென்ட்ரலைஸ்டு ஸ்ட்ரக்சர் இல்லை. ஒரு பெரிய கோவில்னால் வந்து ஸ்ரீரங்கம் கோயில், மீனாட்சி கோயில்னால் வந்து அட்டாக் பண்ணலாம், ஹம்பியை போய் அட்டாக் பண்ணலாம். ஆர்எஸ்எஸ் ஷாக்காக ஒன்றுமே செய்ய முடியாது. ஊருக்கு நடக்கும், திறந்த வெளி மைதானத்தில் நடக்கும், எல்லோரும் பார்க்குற மாதிரியாக நடக்கும். எந்த ஊரில் என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. போலீஸுக்கெல்லாம் கண்டுபிடிக்கலாம் கஷ்டம். இல கணேசன் இருக்கார்ல, அவர்கிட்ட நான் ஒரு நாள் கேட்டேன், நீங்கள் அவர் எமர்ஜென்சியில் தலைமறைவாக இருந்தவர், எப்படிண்ணா நீங்கள் தலைமறைவாக 2.5 வருஷம் எப்படி இருந்தீங்க, போலீஸில் சிக்காமல் எப்படி இருந்தீங்க? அப்படி ரொம்ப சிம்பிள்ப்பா, நான் அந்த கண்ணாடியை கழட்டிடுவேன். நான் கண்ணாடியை கழட்டிட்டேன்னா எனக்கும் கண்ணு தெரியாது, போலீஸ்காரனுக்கு கண்ணு தெரியாது. அவருக்கும் இவன் தான் இல கணேசன் தெரியாது, எனக்கு இவன் தான் போலீஸ்காரன்னு தெரியாது. நாங்கள் மறுபடி போக வேண்டியதான் பாரு, நகைச்சுவையாக சொல்லுவார். அது மாதிரி மக்களோட இணைஞ்சிருவாங்க. நீங்கள் நெடுமாறன் அவர்களை போய் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள்லாம் சந்தித்தாங்க எமர்ஜென்சியில். நெடுமாறன் எமர்ஜென்சி டைமில் ஆர்எஸ்எஸ்ஸை முழுக்க சப்போர்ட் பண்ணார் அவர். அப்போது எங்கே கூட்டம் வச்சுக்கிறது? ஒரு இடத்துல சந்திக்கணும்ல. பொது இடத்துல ஹோட்டலில் கல்யாண மண்டபம் சந்திக்க முடியாது, ஏன்னா எல்லாமே அண்டர் போலீஸ் வாட்ச், தூக்கிட்டு போயிடுவான், உடனே அரெஸ்ட் பண்ணிடுவான். அப்போ ஏதாவது வீடுகளில் தான் சந்திக்கணும் ரகசியமாக. எங்கே சந்திக்கலாம் அப்படின்னா, நெடுமாறனுக்கு வந்து எந்த கட்சி தொண்டருடைய, அவருக்கு அவ்வளோ ஆர்வம் இருக்குது கூட்டம் நடத்தணும்னு, ஆனால் எந்த கட்சி தொண்டர் வீட்டில் சந்திக்கலாம், எங்கெல்லாம் அதுக்கான சின்ன அடிப்படை வசதி இருக்குன்னு கூட அந்த கட்சி தலைவர்களுக்கு அதுக்கு தெரியாது. காங்கிரஸில் மற்ற கட்சி தலைவர்களுக்கு தெரியாது. அப்போ எல்லாம் ஆர்எஸ்எஸ்காரங்க தான் எல்லாத்துலேயும் தலையிட்டு, இவனுக்கு தான் எல்லா வீட்லேயும் என்னென்ன வசதிகள் இருக்குது, எவ்வளோ ஏழ்மை இருக்குது, எவ்வளோ வசதியாக இருக்கிறாங்க, என்ன கஷ்டப்படுறாங்க, கஷ்டத்துலையும் எப்படி ஆர்எஸ்எஸ்க்கு வேலை செய்கிறாங்க சில குடும்பங்கள்ன்றதெல்லாம் ஆர்எஸ்எஸில் உள்ளவங்க நல்லா தெரியுங்க. அப்படி அந்த நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்ததெல்லாம் ஆர்எஸ்எஸ் இயக்கம் தான். நான் சொல்கிறது மதுரையில் இல கணேசன் அவர்கள் மதுரையில் பணியாற்றினார். ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு கேந்திரத்தில் பணியாற்றினாங்க. அப்படி மதுரையில் பணியாற்றினாங்க. இப்போ இருக்கார் எஸ்ஆர் சேகர் மதுரையில் எமர்ஜென்சியை எதிர்த்து போரிட்டு அதில் தலைமறைவாக இருந்து ஒரு காலகட்டத்தில் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு பல மாதங்கள் ஜெயிலில் இருந்தவர் எஸ்ஆர் சேகர். ரொம்ப பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. மதுரையில் விஸ்வநாதன் வழக்கறிஞர் இருந்தார், ரொம்ப மூத்த வழக்கறிஞர், 2.5 வருஷம் ஜெயிலில் இருந்தார் அவர். மதுரையில் பல சௌராஷ்டிரா சமுதாய பிரமுகர்கள் ஜெயிலுக்கு போனவங்க இருக்காங்க எமர்ஜென்சியில் 2.5 வருஷம். அவங்க உள்ளே போவாங்க, எப்போ வெளில வருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, பெயிலே கிடையாது.
எப்போ வருவாங்கன்னு தெரியாது. இப்படி ஒரு ஜனநாயக படுகொலை நிகழ்த்திய காங்கிரஸ் தான் இப்போ பாஜகவை பார்த்து 1,25,000 பேர் மிஸ்ஸா கைதிகள் இந்தியா பூரா. 1,25,000 பேர். அதில் எல்லா கட்சி எல்லா இயக்கங்களும் சேர்ந்தவங்க 25,000 பேர். ஆர்எஸ்எஸ்காரன் மட்டும் 1,00,000 பேர். எமர்ஜென்சிக்கு எதிரான நெருக்கடி நிலைக்கு எதிரான யுத்தத்தில் 1,00,000 பேர் ஜெயிலில் இருந்திருக்காங்க இந்தியா அப்ராக்சிமேட்டாக. கொஞ்சம் கூடலாம் குறையலாம். பட் மற்ற எல்லா இயக்கங்களும் கம்யூனிஸ்ட்டு, அந்த ஜமாத் இஸ்லாமின்ற அமைப்பு, திமுக, நாடு முழுக்க மற்ற கட்சிகள், சோசியலிஸ்ட் பார்ட்டி, ஜெயபிரகாஷ் நாராயண் மாதிரி உள்ள தலைவர்கள், அந்த இயக்கங்கள் எல்லாமே சேர்ந்து 26 பேர் தான். இல்லை இப்போது தமிழ்நாட்டில் குறிப்பாக ஆர்எஸ்எஸ்னுடைய வேலைகளை செய்வதை வெளியில் பெருசாக அட்வர்டைஸ் பண்ணுறது கிடையாது. அதனால தான் வந்து ஆர்எஸ்எஸ் மேலே தொடர்ந்து சார் ஆர்எஸ்எஸ் இயக்கத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் சம்மந்தம் இல்லை. நீங்கள் இப்போயாவது பரவாயில்ல, ஏதோ ஃபோட்டோ எடுக்கிறோம், சோஷியல் மீடியாவில் போடுறோம், பத்திரிகை செய்தி வருது. இது வந்து காலத்தின் கட்டாயமாக தான் பண்ணுறமே தவிர எங்களுக்கு அதில் விருப்பம் இல்லைன்றது தான் ஆர்எஸ்எஸ் தனியாக பிரச்சார விபாகம்னு ஒன்று வச்சு. நீங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய 2வது தலைவர் பரம பூஜ்ய குருஜி இருக்காரு, அவரை பற்றி சொல்லுவாங்க, ஏ ஸ்வயம் சேவக் வித் ஏ கேமரா இஸ் லைக் ஏ சன்னியாசி வித் ஏ லேடியும் பாரா. யாராவது கேமரா வச்சுட்டு வந்தாரே, என்ன ஸ்வயம் சேவக்கு நீ எல்லாம் ஃபோட்டோ எடுத்து போட்டுட்ருக்கிற. ஏன்னா திஸ் கண்ட்ரி இஸ் அவர் மதர். இந்தியா என் தாய். இந்த நாட்டுக்கு நான் பண்ணுற சேவையை நான் ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தேன்னா, இப்போ எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரு புடவை வாங்கி கொடுக்குறேன், என்னை பெற்ற தாய்க்கு, நான் அதை ஃபோட்டோ எடுத்து என் தாய்க்கு நான் புடவை கொடுத்தேன்னு போடுவேண்ணா? அதை விளம்பரப்படுத்திக்கணும். அதை என் பிரதர்ஸுக்கு நான் பண்ணுறதெல்லாம் விளம்பரப்படுத்துவேண்ணா? பண்ண மாட்டேன். இப்போ எங்கள் ஆஃபீஸில் என்னை பார்க்க வர்றவங்க வந்து சால்வை அணிவிக்கிறத நான் விரும்புறதில்லை. அரசியல்வாதினால ஏதோ சால்வை போடணும்னு வருவாங்க. முதல்ல சால்வை கலாச்சாரத்துலேருந்து மீள்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ நான் பல பேர் கட்சி தொண்டர்கள்ட்ட கேட்பேங்க, பாரு ஏதோ ஒரு ஆசைக்கு ஒரு தடவை போட்டோம், ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டோன்னு, ஓகே வரும்போதெல்லாம் சால்வை போட்டு, உங்கள் வீட்டுக்கு உங்கள் அண்ணன் வராரு சால்வை போடுவேன்னு கேட்பேன். நீ உங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகிற சால்வை போடுவாடான்னு கேட்பேன். இல்லைண்ணே அப்படி பிறகு நானும் அண்ணன் நினச்சிக்கேன். ஆனால் பொது இடத்துக்கு வரேன்ல, உங்கள் ஏரியாவுக்கு வரேன், பொதுக்கூட்டத்துக்கு வரேன், அந்த இடத்துல இப்போ ஒரு தெருமுனை கூட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு நான் வரேன், அப்போ சால்வை போடு. ஏன்னா அப்போ வந்து பப்ளிக்கெல்லாம் பார்ப்பாங்க. அந்த இடத்துல சால்வை போட்டால் ஒரு தலைவர் வராருன்ற இமேஜ் இருக்கும், கட்சி இருக்கும், அதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கும். நம்ம 4 பேரை உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம் இங்கே நமக்குள்ளே, நீ எனக்கு மாலை போட்டு நான் உனக்கு மாலை போட்டு. இது என்னது அசிங்கமாக இருக்குது. இது எல்லாமே எங்கேருந்து வருது தெரியுமா? ஆர்எஸ்எஸ்லேருந்து வர்றது அந்த கேரக்டர், அந்த குணங்கள் தான் அது. இப்போது 2016ன்னு சொன்னீங்க, ஆர்எஸ்எஸ்லேருந்து பாஜக அந்த ஒரு ஆண்டு எப்படி இருந்தது? மேனேஜ் பண்ண முடிஞ்சுதா? ஏன்னா இங்கே வந்து பப்ளிசிட்டி அப்படிங்கிறது கிடையாது, அங்கே பப்ளிசிட்டி தான் எல்லாமே. சார் என்னென்னா அரசியலுடைய தன்மை எப்படி ஆச்சுன்னா, பிஜேபிக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது, பட் பாலிடிக்ஸ்னு ஒரு கேரக்டர் இருக்குல்ல. வாட் ஆர் ஆல் விர்ச்சூஸ் இன் ஆர்எஸ்எஸ், அதெல்லாம் பாலிடிக்ஸில் விர்ச்சு இல்லை. பிஜேபியில் ஸ்டில் இட்ஸ் எ விர்ச்சு, பட் பாலிடிக்ஸில் இப்போ அங்கே ரொம்ப சிம்பிளாக இருந்தால் ஆர்எஸ்எஸில் விர்ச்சு. அவங்க லக்கேஜ் அவங்களே எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க லக்கேஜை தூக்கிட்டு அவங்க போகிறாங்க, இறங்குறாங்க. ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஆட்டோ கூட பிடிக்காமல் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் பல பேர் ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸுக்கு லக்கேஜை தூக்கிட்டு வர்றவங்களும் நான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் இங்கே ஒரு விர்ச்சு, இங்கே பெரிய அதுக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கும், அங்கீகாரம் இருக்கும். பட் அரசியலில் என்ன ஆகிடுதுன்னா, இப்போ நானே இறங்கி ரயில்வே ஸ்டேஷனில் நானே லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு நானே டவுன் பஸ் ஏறி நான் வீட்டுக்கு போனேன்னா பப்ளிக் மதிக்க மாட்டாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில், மற்ற ஸ்டேட்டில் கூட அந்த மாதிரி எளிமையை மதிக்கிறாங்க. பாருங்கள் எளிமையாக இருக்காருன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் கூட போன ஜெனரேஷனுக்கு வரைக்கும் அந்த எளிமைக்கு மதிப்பு இருந்துச்சு. காந்திஜி அப்படி இருந்தார், நேருஜி இருந்தார், ராஜாஜி அப்படி இருந்தார்லாம், காமராஜரை பற்றிலாம் அப்படி சொல்லுவோம், கக்கன்ஜியை பற்றிலாம் அப்படி சொல்லுவோம். பட் சமீப காலத்தில் இதெல்லாம் விர்ச்சு இல்லை. இந்த மாதிரி உள்ள அரசியல்கள்லாம் ஒரு இன்எஃபிஷியன்சி. இவங்களால எதுவும் செய்ய 4 பேர் வச்சுக்கிட்டு ஏதோ 4 பேர் வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க? இவங்களால் எப்படி ஜெயிக்க முடியும்? இவங்க நல்லவங்களாக தான் இருக்காங்க, ஆனால் ஜெயிக்கக்கூடியவங்க இல்லை, வெல்லக்கூடியவங்க இல்லை. அப்படி ஒரு 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 நேரேட்டிவ் செட் ஆகிறதுனால என்ன ஆகுது, நாங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, நாங்களும் வல்லவர்கள் தான் அப்படின்றதுக்காக இயற்கையாகவோ செயற்கையாகவோ நாங்களும் அதை நோக்கி போகிறோம். பட் சிம்பிளிசிட்டி தான் ஸ்டில் இட்ஸ் எ விர்ச்சு. அப்போ சில விஷயங்கள் நம்ம ஆர்எஸ்எஸில் நம்ம என்ன கற்றுக்கொண்டோமோ அதை அப்படியே இங்கே வந்து சொல்ல முடியாது. ஆனால் பல விஷயங்களை நம்ம அப்படியே நம்ம வந்து இங்கே அமல்படுத்தணும். அதுக்கு தான் ஆர்எஸ்எஸ், அதுக்கு தான் பிஜேபி செஞ்சாகணும். கொள்கையில் சமரசம் செய்து கொள்ள முடியாது. ஒரு பொது வாழ்க்கையில் நேர்மையாக இருக்கணும், அதில் சமரசம் செய்து கொள்ள முடியாது. நீங்கள் மக்கள் சேவை செய்கிறதுக்கு தான் அரசியலுக்கு வந்திருக்கீங்க தவிர நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு இல்லை, அதில் சமரசம் செய்து கொள்ள முடியாது. ஹிந்துத்துவான்ற சித்தாந்தத்தில் என்றைக்குமே சமரசம் செய்து கொள்ள முடியாது. எதெல்லாம் நாட்டுக்கு தீமையானது, எதிரானது, அதில் சமரசமே செய்து கொள்ள முடியாது. அதில் வந்து ஆர்எஸ்எஸ் கொள்கை வேறு, என் கொள்கை வேறுன்னு பேசினா அது அப்படி ஒரு பிஜேபி வேண்டியதில்லை. சின்ன சின்ன விஷயங்கள். இப்போ ஆர்எஸ்எஸில் போனால் ஒரு பைடெக் நடத்துகிறாங்க, டக்குன்னு ஒரு பாயை வச்சு கீழே உட்காந்துருவாங்க. பிஜேபியில் அந்த கீழே உட்கார பழக்கம் இல்லாத நிறைய பேர் இருக்கோம் நாங்கள். அதனால் ஒரு சேர் போட்டு உட்காந்துக்கலாம். இந்த அளவு டிஃப்ரென்ஸ் ஓகே, அலவுடு. புரியுதா உங்களுக்கு? ஆனால் எளிதில் அடாப்ட் பண்ணிக்க முடிஞ்சது. நிச்சயமாக. அதில் ஒரு கஷ்டமாக அது இல்லை. எனக்கு பொதுவாகவே அரசியல் ஆர்வம் உண்டு.
நான் ஸ்கூல் டேஸ்லேருந்தே துக்ளக்கு வாசிக்கிற பழக்கம் உண்டு எனக்கு. எங்கள் ஊருக்கே மொத்தம் 5 துக்ளக் தான் வரும். டீ கல்லுப்பட்டி எங்கள் ஊரில். அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஒரு பெட்டி கடை வச்சுருப்பார். அவர் எனக்கு ரிலேட்டிவ். அவர் பேர் ராமசாமின்னு பேர். அவர் என்ன பண்ணுவார், 15 நாளைக்கு ஒரு தடவை துக்ளக் வரும். துக்ளக்கு நான் வந்து எமர்ஜென்சி பீரியட்லேருந்து வாசிக்கிறேன். நான் 7வது 8ஆம் கிளாஸ் படிக்கிற காலத்துலேருந்து துக்ளக் வாசிக்கிறேன். ஏன்னா எனக்கு என்ன புரியும்னு எனக்கே தெரியாது, ஆனால் வாசிப்பேன். அந்த சோருடைய நகைச்சுவை, நையாண்டி, அந்த கேள்வி பதில் நகைச்சுவை சொல்கிறது, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்போ என்னாச்சுன்னா, அந்த எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் 72ல் திண்டுக்கல் 73 இடைத்தேர்தல் 72 நினைக்கிறேன், திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் வந்துச்சு. அப்போ தான் மாயத்தேவர் வந்து ஃபஸ்ட் டைம் எம்பி ஆனார், ஏடிஎம்கே எம்பி ஆனார். அப்போ என்னென்னா, எங்கள் ஊர் பக்கத்தில் வன்னிவேலம்பட்டின்னு ஒரு கிராமம் உண்டு. எனக்கு பூர்வீக ஊர் அதுதான். அந்த ஒரு ஊர் மட்டும் திண்டுக்கல் பார்லிமெண்ட்டுங்க. ஓகே, அது எப்படி அப்படிலாம் அமைஞ்சுன்னு தெரியாது. அது திருமங்கலம் சட்டமன்றம், அதனால் அது திண்டுக்கல் பார்லிமெண்ட். சுற்றி இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான கிராமங்கள் எல்லாம் பெரியகுளம் பாராளுமன்ற தொகுதி. அப்போ பெரியகுளம் பார்லிமெண்ட் இருந்தது. அந்த ஒரு கிராமம் பெரிய பாப்புலேஷன் 10,000 பேர், அது வந்து திண்டுக்கல் பார்லிமெண்ட். அப்போ திண்டுக்கல் இடைத்தேர்தல் நடக்கிறப்ப எனக்கு என்ன, நான் ஒரு 4th 5th படிச்சுட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது மே மாதம் வந்து அந்த தேர்தல் வந்திருக்கும்னு எனக்கு நினைவு. எங்கள் பெரியம்மா பெரியப்பாலாம் அந்த கிராமத்தில் தான் இருப்பாங்க. நாங்கள் அங்கேருந்து மைக்ரேட் ஆகி தான் எங்கள் ஊருக்கு வந்தோம், இந்த கல்லுப்பட்டிக்கு வந்தோம். அப்போ என்ன செஞ்சோம், லீவில் அங்கே போவோமா, எல்லா தலைவர்களும் பிரச்சாரத்துக்கு வருவாங்க. அந்த சின்ன கிராமத்தில்ங்க, அந்த வயசில் நான் வந்து எம்ஜிஆர் பார்த்துருக்கேன். சிவாஜி கணேசன் கேம்பெயினுக்கு வருவார். குமாரமங்கலம், ரங்கராஜன் குமாரமங்கலம், சாரி மோகன் குமாரமங்கலம், ரங்கராஜன் குமாரமங்கலத்தோட அப்பா, அவருடைய அப்பா, அவர் வந்து கேம்பெயினுக்கு வந்தார். ஐயா மூப்பனார் அப்போ வந்திருக்கிறாரு. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள்லாம் இங்கே பிரச்சாரத்துக்கு இருக்காங்க. அப்படி கருணாநிதி, எம்ஜிஆர் எல்லாரையும் நான் பார்த்துருக்கேன். நான் அந்த சின்ன வயசில். அப்போ என்எஸ்வி சித்தன் அவர் தான் கேண்டிடேட், காங்கிரஸ் கேண்டிடேட். எங்கள் குடும்பமே பாரம்பரியமாக எங்கள் அண்ணன், எங்கள் பெரியப்பா அவங்கெல்லாம் கொஞ்சம் காங்கிரஸ் மைண்டட். அவங்க காங்கிரஸ் கட்சியில் இல்லை, காங்கிரஸ் ஆக்டிவிஸ்ட் இல்லை, பட் மைண்டு ஓட்டு போட்டால் காங்கிரஸுக்கு போடுவாங்க. அப்படி ஒரு மைண்டு அவங்களுக்கு. அப்படி அவர் என்எஸ்வி சித்தன் அவர்களுக்காக நான் அந்த வயசில் போய் சின்ன சின்ன நோட்டீஸ் கொடுக்குறது, இந்த பூத் ஸ்லிப்பை வீடு விட காங்கிரஸ் தொண்டர்கள்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. எங்கள் அண்ணங்கள்லாம் கூட போவாங்க. அவங்க கூட போய் நானும் போய் பூத் ஸ்லிப் போட்டேன், இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க, காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறது. அப்போ பசங்க தானே. அப்படி எனக்கு நான் இப்போ சமீபத்தில் சித்தன் அவர்களை சந்திக்கும் போது சொன்னேன், நான் வாழ்க்கையில் முதல்ல வேலை செஞ்சது உங்களுக்கு தான், காங்கிரஸுக்கு தான் நான் வேலை செஞ்சுருக்கேன், பிஜேபி வேலை செய்யலை அப்படின்னு. அவருக்கு பெரிய ஆச்சரியம். இன்னும் நல்லா ஆக்டிவாக இருக்கிறார். 90 வயசுகளில் கூட சித்தன் அவர்கள் நல்லா ஆக்டிவாக இருக்கு. இன்றைக்கி யோகா பண்ணுறாரு. அப்படியே அவரை பார்த்து சொன்னேன்னு வச்சுங்களேன். அப்படி ஒரு ஆர்வம். அப்புறம் எமர்ஜென்சி முடிஞ்ச உடனே ஆர்எஸ்எஸை பற்றியெல்லாம் நிறைய துக்ளக்கில் வரும். துக்ளக்கில் ஒரு தடவை சோக்கும் சூரியநாராயண ராவுக்கும் ஒரு விவாதம், சூரியநாராயண ராவுக்கும் முஸ்லீம் லீக் அப்துல் சமதுக்கும் ஒரு விவாதம். தொடர்ந்து 3-4 இஷ்யூ வந்துகிட்டே இருக்கும். சோக்கும் வீரமணிக்கும் ஒரு விவாதம். இதெல்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி. இதெல்லாம் இன்றைக்கி பழசு கிடைச்சி யாராவது வாசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. அவ்வளோ அற்புதமாக இருக்கும். சூரியநாராயண ராவ் அவர்கள்லாம் ரொம்ப ப்ரொஃபவுண்டு ஸ்காலர். அவர் பேசுனாருன்னா கேட்டே இருக்கலாம். அவர் கர்நாடகாக்காரரு. தமிழ் எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சுக்கோங்கோ அப்படின்னு தான் பேச ஆரம்பிப்பார். ஆனால் அவர் மாதிரி அற்புதமாக யாரும் தமிழ் பேச முடியாது. அவ்வளோ நல்ல வார்த்தைகளை செலக்ட் பண்ணி ரொம்ப நல்லா சொல்லுவார். அப்படி துக்ளக்கை தொடர்ந்து வாசிக்கிறது. அந்த பெட்டிக்கடையிலேயே அந்த 15ஆம் தேதி துக்ளக் வரும். நான் போய் வாங்கலைன்னா அவர் ராமசாமி, எனக்கு சித்தப்பா முறை, அவர் ஒரு துக்ளக் எடுத்து தனியாக வச்சுருவார். திரும்பி 2-3 நாள் கழித்து நான் போகிறப்போ, உனக்கு தாண்டா எடுத்து வச்சுருக்கேன், இந்தா நீ என்ன மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டு அதை எனக்கு மட்டும் கொடுப்பார். அது அப்படி அவ்வளவு ஆர்வம் அதில். அந்த காலத்தில் நூலகங்களில் துக்ளக் வராது. ஏன்னா அது அரசுக்கு எதிரான பத்திரிகைங்கிறதுனால, திமுகவுக்கு எதிரானதுனால நூலகத்தில் வராது, வெளியில் கிடைக்கும். பட் ரொம்ப லிமிட்டட் நம்பர்ஸ் தான் கிடைக்கும். கிராமத்துங்களில் ரொம்ப கம்மி. துக்ளக் வர்றதெல்லாம் ரொம்ப ரேர். அப்படி படிச்சிருக்கிறேன். ஒரு அரசியல் ஆர்வம் உண்டு. ராமகிருஷ்ண ஹெக்டே ஒரு தடவை விருதுநகருக்கு வந்து பேச வர்றார், கர்நாடகத்தில் முதலமைச்சராக இருக்குங்கிறப்ப காலைல 10 மணிக்கு பேசுவார்னு பத்திரிகையில் செய்தி பார்த்துட்டு 9:30க்கே போயிட்டேன். ஆனால் அவர் சாயங்காலம் 6-6:30க்கு வந்தார். ராத்திரி 9 மணிக்கு பேசி முடித்தார். 12 மணி நேரம் ஹெக்டேயை பார்க்குறதுக்கு காத்திருந்தேன். அப்போல்லாம் பிஜேபி இல்லை. அப்போ நான் சொல்கிறது பிஜேபி, தமிழ்நாட்டில் பிஜேபின்ற வார்த்தையே தெரியாதப்போ. ராமகிருஷ்ண ஹெக்டேலாம் அவங்க பெரிய ஹீரோவாக பார்ப்போம். சந்திரசேகர் அவர் ஜனதா கட்சியில் பாத யாத்திரையில் நடத்தினார். அப்போ ஒரு பெரிய தலைவராக நாங்கள் பார்த்து, எப்போ ஆர்எஸ்எஸ் அறிமுகம் ஆச்சோ, எப்போ பிஜேபின்ற கட்சி தெரிய வந்ததோ, எப்போ அத்வானி வாஜ்பாய் மாதிரி தலைவர்களை நம்ம பேசி அவர்களை உள்வாங்க ஆரம்பித்தோமோ, அதுக்கப்புறம் நமது அரசியல் பயணத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கிளாரிட்டி ஏற்பட்டுச்சு. அவ்வளோதான். ப்ரொஃபஸர் என்று தான் பல பேர் அழைக்கிறாங்க.
உங்களுடைய ஐடி கூட ப்ரொஃபஸர் பிஜேபி தான். சாஸ்திராவில் நீங்கள் ப்ரொஃபஸராக இருந்தீங்க என்று கேள்விப்பட்டோம். எவ்வளோ ஒரு ஆண்டுகள் நீங்கள் சாஸ்திராவில் இருந்தீங்க தெரிஞ்சு? சார், ப்ரொஃபஸருங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வெளிச்சொல். எனக்கு டெசிக்னேஷன் ப்ரொஃபஸர் இல்லை. ஏன்னா அதில் பல பேருக்கு என்னை ப்ரொஃபஸர் இல்லைன்னு சொல்கிறதுல சில பேர் மகிழ்ச்சி அடைகிறதுனால அதில் நானே மகிழ்ச்சி அடைஞ்சு சொல்லிடுறேன். நான் வந்து 87 தொலைபேசி துறையில் வேலைக்கு வந்தேன். எனது நண்பர்கள்லாம் நிறைய பேர் ஜேஏஓ, ஜேடிஓ, ஏஇ, அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் இப்படிலாம் ப்ரொமோஷனில் அப்படிலாம் நிறைய பேர் போகிறப்போ எனக்கு ஒரு புது வகையான தேடுதல். மறுபடியும் இதே துறையில் பதவி உயர்வுன்ற பேரில் போய் அதில் எனக்கு பெரிய ஆர்வம் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன் தெரியுமா, 94 ஐ ஸ்டார்டட் மை அகடமிக் ஜேர்னி. அதாவது எம்ஏ காந்தியன் ஸ்டடீஸ் படித்தேன், அதுலேயே எம்ஃபில் படித்தேன், அதுலேயே பிஹெச்டி பார்ட் டைமாக ரெஜிஸ்டர் பண்ணி நான் வேலை செய்த பிஎஸ்என்எல் துறையிலேயே அனுமதி வாங்கி முறையாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் 2000 வருஷம் 2000 ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எனக்கு கைடு வந்து டாக்டர் ஆண்டியப்பன், அவர் தான் மதுரையில் காந்தியன் தாட் ப்ரொஃபஸர். அவருக்கு கீழே நான் பிஹெச்டி பண்ணேன். அதுக்கப்புறம் எம்ஏ ரிலிஜன் அண்ட் ஃபிலாசபி பண்ணேன். எம்பிஏ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பண்ணேன். ஒன்று முடிச்சுட்டு அது பண்ணேன். அப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா, மதுரையில் ஸ்பார்க் சென்டர் ஃபார் ஐஏஎஸ் ஸ்டடீஸ்னு வச்சுருந்தோம். அது வந்து அதை ஆரம்பித்தது, அதுக்கான இன்ஸ்பிரேஷன் கொடுத்ததெல்லாம் எங்கள் கல்லூரி முதல்வர் டாக்டர் கனக சபாபதி. அவர் இஸ் நோ மோர், 2003 இறந்துட்டார். பட் அவர் ஒரு 97, 98 ஒரு 6-7 வருஷம் அந்த ஸ்பார்க் சென்டர் அப்படின்னு நடந்து தென் மாவட்ட மக்கள் ஐஏஎஸ் தேர்வுகள் எழுதணும், சிவில் சர்வீஸ் எழுதணும் அப்படிங்கிறது அவருடைய மோட்டோ. இப்போ நாங்கள் அவருடைய மாணவர்கள்ங்கிறதுனால அவருடைய இந்த ஐடியாஸ்னால அட்ராக்ட் ஆகி அவர் கூட சேர்ந்து வேலை செஞ்சோம். கிட்டத்தட்ட அவர் மறைவுக்கு அப்புறம் கூட 2-3 வருஷம் நாங்களே அதை நடத்தினோம். அது அப்புறம் பிரேக் ஈவன் வரல, கொஞ்சம் லாஸ் மேக்கிங்காக இருந்ததுனால தொடர்ந்து எங்களால் நடத்த முடியல. பட் ரொம்ப சீரியஸாக அதை பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு இன்ஸ்டிடியூஷனாக அதை பண்ணோம். அப்போ வந்து நிறைய கல்லூரிகளில் போய் வெற்றி அடைகிறது, ஐஏஎஸ் தேர்வுகளை பற்றிலாம் பேசின அனுபவம் எனக்கு இருக்குது. அந்த மூடில் தான் நான் என்ன பண்ணேன்னா, அந்த யூஜிசி நெட் எழுதினேன். அது தெரியும் இல்லையா, நெட்டு நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு பேர். அதை வந்து காந்தியன் ஸ்டடீஸுக்கு முதல் வருஷம் எழுதினேன். முதல் அட்டம்ப்ட்லேயே பாஸ் ஆகிட்டேன், நெட்டில் செலக்ட் ஆகிட்டேன். அடுத்து ஃபிலாசபி அண்ட் ரிலிஜன் முடிச்சதுக்கப்புறம் ஃபிலாசபியில் நெட் எழுதினேன், அதுவும் யூஜிசியில் செலக்ட் ஆகிடுச்சு. எனக்கு 2 நெட்டு பாஸ் பண்ண ஒரு வாத்தியார் நானுன்னு வச்சுங்களேன். அதெல்லாம் அந்த அகடமிக் சர்க்கிளில் இதை பெருசாக வேல்யூ பண்ணுவாங்க. அப்போ என்னாச்சுன்னா 2010 நான் 2009 வந்து எனக்கு அவார்டாச்சு, காந்தியன் தாட் டாக்டரேட் வந்து அவார்டாச்சு. அப்போ சுர்ஜித் சிங் பர்னாலா தான் கவர்னராக இருந்தார். அவர் தான் வந்து மதுரை யூனிவர்சிட்டியில் வந்து அவர் கையால் தான் டாக்டரேட் பட்டம்லாம் கொடுத்தாங்க. அப்போது டாக்டர் வைத்திய சுப்பிரமணியம் இப்போது சாஸ்திராவனுடைய வைஸ் சான்சலராக இருக்கிறாரு. அப்போ பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட்டுடைய டீனாக இருந்தார். அவர் வந்து எனக்கு நெருங்கிய நண்பர். குருமூர்த்தி அவர்கள் தெரியும், என்னுடைய மென்டார். இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன முடிவு பண்ணாங்கன்னா, தொலைபேசி துறையில் இருக்கிறத விட நீங்கள் கல்வித்துறையில் இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க கொடுத்த உற்சாகத்தில் அவங்களும் இன்வைட் பண்ணதுனால நான் பிஎஸ்என்எல்லேருந்து விஆர்எஸ் கொடுத்துட்டு சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் போய் ஃபேக்கல்ட்டியாக ஜாயின் பண்ணேன். என்னுடைய டெசிக்னேஷன் கரெக்டாக சொல்லணும்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் 3, இதுதான் சாஸ்திராவில் என்னுடைய டெசிக்னேஷன். 2010 மார்ச்சோ ஏப்ரலோ நான் இங்கே போய் ஏப்ரல் நினைக்கிறேன் ஜாயின் பண்ணேன். எந்த துறை? எம்பிஏ டிபார்ட்மெண்ட், ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில். எனக்கு கொடுக்கப்பட்ட பணி என்னென்னா, ஓப்பன் எலெக்டிவ் கோர்சஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அது 3 கிரெடிட் கோர்ஸு. அந்த 3 கிரெடிட் கோர்ஸை ஈவினிங் டைமில் மாணவர்கள் நடத்தணும். ப்ளஸ் பிஹெச்டி கைட் பண்ணணும். நான் 2 பிஹெச்டி கைட் பண்ணி அவார்டு வாங்கி கொடுத்துருக்கேன் எனக்கு இல்லை. அப்போ அந்த மாதிரி நிறைய ஓப்பன் எலெக்டிவ்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே இருப்போம். இந்தியன் பிஸ்னஸ் மாடல், இந்தியன் ஈத்தோஸ் சிஸ்டம், அப்புறம் இந்தியன் உமன்ஹுட்னு ஒரு கோர்ஸு, இன்ட்ரொடக்ஷன் டு பொலிட்டிக்கல் ஸ்டடீஸ்னு ஒரு கோர்ஸ் இன்ட்ரடியூஸ். இதெல்லாம் நானே டிசைன் பண்ணி அறிமுகப்படுத்துறது. சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் நான் அறிமுகப்படுத்தின கோர்ஸில் மார்க்சியன் தாட்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கேன். ஓகே. அந்த இன்ட்ரொடக்ஷன் டு பொலிட்டிக்கல் கோர்ஸஸில் சாஸ்திரா யூனிவர்சிட்டி என்னை என்கரேஜ் பண்ணாங்க. அப்புறம் டாக்டர் அப்துல் கலாம் சென்டர் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ்ன்னு சொல்லி ஒரு மையம், ஒரு சேர் மாதிரி ஒன்று ஆரம்பித்தோம். அதுவும் என்னுடைய முயற்சியில் அங்கே பண்ணாங்க. என்னை நிறைய என்கரேஜ் பண்ணாங்க சாஸ்திராவில். அப்படி ஒரு 6 வருஷம் போச்சு அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக. அதில் தான் எனக்கு இந்த பேராசிரியர் டேகு. ஓகே. இப்போ பொதுவாக கல்வி நிறுவனம் என்ன பழக்கம்னா, இப்போ நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக போனால் கூட உங்களை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கூப்பிட மாட்டாங்க, ப்ரொஃபஸர்னு கூப்பிடுவாங்க. ப்ரொஃபஸர் டெசிக்னேஷன் வாங்கினவங்களையும் ப்ரொஃபஸர்னு கூப்பிடுவாங்க. சீனியர் எமிரிட்டஸ் ப்ரொஃபஸரையும் ப்ரொஃபஸர், வைஸ் சான்சலர்ஸே ப்ரொஃபஸர் தான் கூப்பிடுவாங்க. துணைவேந்தரையே இவர் போய் பார்க்குறப்ப ப்ரொஃபஸர் நான் இங்கே போகிறேன், இங்கே வர்றேன், இன்றைக்கி எனக்கு லீவு, அப்படி தான் பேசுவாங்களே தவிர வைஸ் சான்சலர் சார்னு பேச மாட்டாங்க. எல்லாருமே அது உள்ளே போயாச்சுன்னா டீச்சிங் லைனில் இருந்தாலே எல்லோரும் ப்ரொஃபஸர்.
அதனால் ஐ வாஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ப்ரொஃபஸர் தானே தவிர டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் டெசிக்னேஷன் வைஸ் AP3 நான் 2016 தான் நான் பிஜேபி வந்தேன். பிஜேபி வந்ததுக்கப்புறம் நான் ஐ கேனாட் கண்டினியூ இன் சாஸ்திரா, அதை ரிசைன் பண்ணிட்டேன். அப்போது ஒரு 6 வருஷம் இருந்திருக்கிறேன் நான் இதில். இருக்க முடியாது இல்லை இருக்கக்கூடாது, கோட் ஆஃப் கான்டாக்ட் படி நடைமுறையாகவே என்னால் முடியாது. நான் ஃபுல் டைம் இங்கே பார்த்துக்கிட்டு அங்கேயும் போய் பார்த்து பண்ண முடியாது, அது ஜஸ்டிஸ் இல்லை அது. பட் சாஸ்திரா என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் விரும்புகிறப்போ வந்து ஒரு விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியாக கெஸ்ட் லெக்சரராக நீங்கள் வந்துட்டு போகலாம். அதுலேயும் நீங்கள் இதை இப்போ என்ன செய்கிறீங்களோ செய்யுங்க, உங்களுடைய சப்ஜெக்ட் டு யுவர் அவைலபிலிட்டி ஆஃப் டைம் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன சுதந்திரம் கொடுத்தாங்க. அதை நான் வந்து என்னளவு முடியுமோ அதையும் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அதுவும் பண்ண முடியல. அதனால் இதுதான், நான் ஒரு 6 வருஷம் அங்கே இருந்தேன். அதனால் ஐ ஆம் ப்ரொஃபஸர். அதுக்கு முன்னால் நான் பிஎஸ்என்எல் வேலை செய்கிறப்பயே மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் காலேஜ் ஆஃப் காந்தி அண்ட் தாட்டுன்னு ஒரு அப்ரூவ்டு காலேஜ் இருந்துச்சு. காலேஜஸில் 2 வகை இருக்குது. ஒன்று அஃபிலியேட்டட் காலேஜ், இன்னொன்று அப்ரூவ்டு காலேஜ். இந்த அப்ரூவ்டு காலேஜுக்கு வந்து பில்டிங் வேணும், அது வேணும், அதெல்லாம் கிடையாது. ஒரு ஸ்கூல் கூட அப்ரூவ்டு காலேஜ் இருக்கலாம். யூனிவர்சிட்டியினுடைய ஒரு சர்டிஃபிகேட் டிப்ளமோ கோர்ஸை நடத்துகிறவங்களா இருக்கணும் அவங்க. அவ்வளோ. அப்போ இந்த காந்தியன் தாட்டை இங்கே நடத்தினாங்க, காந்தி மியூசியத்துக்குள்ளே, காந்தி நினைவு நிதியில். அதில் நான் ப்ரொஃபஸராக இருந்தேன். மாலை வேலைகளில், விடுமுறை நாட்கள் எல்லாம் அதுக்கு சம்பளம் கிடையாது எங்களுக்கு. அவங்க வந்து பாடம் நடத்துவாங்க, எங்களை ப்ரொஃபஸர்னு அங்கேயும் கூப்பிடுவாங்க. அந்த அடிப்படையில் மதுரை யூனிவர்சிட்டியினுடைய அகாடமிக் கவுன்சில் மெம்பராக இருந்தேன் நான். மதுரை யூனிவர்சிட்டியில் அகாடமிக் கவுன்சில் அப்ரூவ்டு காலேஜிலேருந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி நான் செலக்ட் பண்ணப்பட்டு அகாடமிக் கவுன்சில்னு சொல்லுவாங்க. அதுலேயும் ஐ வாஸ் தி மெம்பர் ஆஃப் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி ஃபார் பிரீஃப் பீரியட், 1 வருஷமோ 2 வருஷமாக இருந்தேன். அப்போ அங்கேயும் எனக்கு அந்த ப்ரொஃபஸர்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே சாஸ்திராவில் வந்ததுக்கப்புறமும் அப்படி வந்தது, அரசியல் வந்ததுக்கப்புறமும் அது தொடருது. நான் எங்கேயுமே என்னை ப்ரொஃபஸர் சீனிவாசன் சொல்லிக்கிறது இல்லை, நான் ராம சீனிவாசன் தான் சொல்லுவேன். பட் சமுதாயம் அப்படி கூப்பிட்றப்ப நம்ம ஒவ்வொருத்தையும் போய் அதை பற்றி விளக்க வேண்டாம், கூப்பிட்டா கூப்பிடட்டும். தமிழ்நாட்டு அரசியலில் பேராசிரியர்னா அன்பழகன்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாம் டிஎம்கேலேயே பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் இருக்கார். அதிமுகவில் பேராசிரியர் கல்யாண சுந்தரம்னு முன்னால் நாம் தமிழர்லேருந்து வந்தவர், அவரை பேராசிரியர் தான் அவர். எங்கள் கட்சியிலேயே பேராசிரியர் கனகசபாதி இருக்கார், பெரிய எழுத்தாளர், பேச்சாளர், ஒரிஜினல் திங்கர். அவர் நிறையா புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். பேராசிரியர்னு அவர் தான், அந்த அளவுக்கு இருக்காங்க. பெண்கள் நிறையா எங்கள் கட்சியில், பெண் பேராசிரியர்கள் நிறைய பேர் கட்சியில் இருக்காங்க. அவங்க பேர் சொல்லக்கூடிய அளவு பெரிய பெண்கள் இருக்கிறாங்க. நிறைய ப்ரொஃபஸர்ஸ் இன் பிஜேபி நவ். நம்ம மீடியாவில் முகம் தெரிகிறதுனால இந்த பேர் பாப்புலர் ஆகிடுச்சு, அவ்வளோதானே தவிர நான் ஒன்றும் அது பெருசாக ஐ டோன்ட் கிளைம் ஸோ. இதுதான் பேராசிரியர் என்பதற்கு பின்னாடி அந்த ப்ரிஃபிக்ஸ் வந்தது காரணம் அது. ஒரு ஸ்டேஜில் அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் விருதுநகர்லேயே வீடு பார்த்து இருந்துருங்க ப்ரொஃபஸர், நீங்கள் இன்னும் மைந்தனா ஆயிடலாம், இல்லைன்னா உங்களை வெளியூருக்காரனு கூட சொல்ல வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் கூட தவிர்த்துலாம், நீங்கள் விருதுநகருக்கு போய். நான் சொன்னேன், என் சொந்த ஊரே விருதுநகர் பார்த்து வருது, நான் மண்ணின் மைந்தன் தான் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் பல கூட்டணி கட்சிகள் கூட விருதுநகர் கேட்குறாங்க. விருதுநகர் வந்து நான் சொல்லிட்டேன், நான் நெகோஷியபிள் விருதுநகர், அது வந்து எங்ககிட்ட கேண்டிடேட் இருக்கிறாரு, அவர் தான் நிற்பார்னு சொல்லிட்டேன்னு என்கிட்ட சொன்னார். அவருக்குமே ரொம்ப தீவிரமாக விருதுநகர் கொடுக்கணும்னு வந்துச்சு. பட் கடைசியில் லாஸ்ட் மினிட் டெவலப்மெண்ட் வந்து அண்ணன் சரத்குமார் அவர்கள் வர்றாரு, அவருடைய கட்சியவே வந்து மெர்ஜ் பண்ணுறாரு. கூட்டணியாக வந்தாச்சுன்னா சார், அதிமுக எங்களுக்கு கூட்டணி கட்சியாக இல்லாத காலத்திலும் கூட அது எங்களுக்கு தோழமை கட்சி தான். ஒரு உதாரணத்துக்கு ஒரு கூட்டணியாக நீங்கள் வந்து வரீங்க, திமுகவும் நீட் எதிர்க்கிறான், இவனும் நீட் எதிர்க்கிறான், திமுகவும் மும்மொழி எதிர்க்கிறாங்க, இவனும் மும்மொழி எதிர்க்கிறாங்க. பாலிசி டிசிஷனாக இவங்க என்னெல்லாம் எதிர்க்கிறாங்களோ இவங்களும் எதிர்க்கிறாங்க. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? அந்த மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் அதிமுகவில். நீங்கள் அப்படி சொல்லாங்க. அந்த அனைத்து இந்தியன்ற வார்த்தையிலே இட் மேக்ஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். இது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட இந்தியன்ற வார்த்தை எப்போ வருதோ அப்போ இட் பிகம்ஸ் நேஷ்னல்.